சீமான்லாம் சிற பச்சோந்தினா அவன் ஃபர்ஸ்ட் தம்பி விஜய தம்பி என் தம்பி மாதிரி அப்படினா விஜய் அரசியலுக்கு தம்பியாவது இதுவாகுது சொல்லிட்டு போனானா அவனே ஒரு பச்சோந்தி அவனுக்கு கீழ எங்க தளபதி கால் தூசி அவன வர மாட்டானுங்க. நான் டிவிக்கு சப்போர்ட்டர் தான். ஆனா சீமான் அண்ணனை பச்சோந்தின்னு சொன்னதை என்னால ஏத்துக்க முடியல. நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கும் போது 2010, இப்போ 2026, 16 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் யாரு கூடயும் கூட்டணியும் வைக்காம தனித்துவமான கொள்கையும் தனித்துவமான அரசியல் பாதையிலையும் போயிட்டு இருக்கவர் நம்ம அண்ணன் சீமான். மக்களுக்கான கருத்துக்களையும் எந்த இஷ்யூ நடந்தாலும் அங்க நாம் தமிழர் கட்சியோட கைகள் ஓங்கி நிற்கும். தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு முன் தம்பின்னு ஏன் சீமான் அண்ணன் சொன்னார்னா, மக்களோட வழிகள் என்னன்னு சீமான் அண்ணனுக்கு தெரியும். மக்களுக்கான திட்டங்கள் என்ன, மக்களுக்கான கருத்துக்கள் என்னன்னு சீமான் அண்ணனுக்கு தெரியும். கோட்பாடுகள் கொள்கைகள் எல்லாமே சீமான் அண்ணனுடையது வேறு. அதை ஏற்றுக்கொண்டு விஜய் அவர்கள் அதை தான் பேசுவார் என்று அவர் நினைத்தார். சீமான் அண்ணன் தமிழ் தேசியம் என்று போராடுபவர். தளபதி விஜய் அவர்கள் திராவிடமும் தமிழ்நாட்டுக்கு கண்கள் தான் என்று கூறியதும் தம்பியும் கிடையாது ஒன்றும் கிடையாது என்று முடிவெடுத்து விட்டார். தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவார்கள், தன்னுடன் கூட்டணி வைப்பார்கள் என்று நாம் தமிழர் கட்சி இதுவரை காத்திருக்கவில்லை. 16 வருஷமா அவங்க தனித்துவமா தான் போராடிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அரசியல் பாதையும் நல்லதுதான். பாதை மட்டும் தான் இங்கு வேறு. வெற்றி இலக்கு 2 பேருக்கும் ஒண்ணுதான். உண்மையான பச்சை வந்தீங்க ஆட்சியில இருக்கிறவனுங்களை போய் நம்ம நோண்டலாம். நல்ல மனிதர்களை நோண்ட வேண்டாம்.